இப்போ சங்கந்திரடு இப்போ பல ஊர் மேலக்கல் வழியாக வரோம். தாமிரபரணி தண்ணி தானே. தாமிரபரணி உற்பத்தி ஆகிற இடம் வந்து பூங்குளம், மேற்கு தொடர்ச்சி மலை பூங்குளம். அந்த பூங்குளத்தில் உற்பத்தியாகி 120 கிலோமீட்டர், மொத்தம் 120 கிலோமீட்டர். மலையில் கொஞ்சம் ஓடுது, அப்புறம் தரையில் கொஞ்சம் ஓடுது. அதுக்கப்புறமா வங்காள விரிகுடாவில் கலக்குது, புன்னக்காயில் கலக்குது. பூங்குளத்தில் உற்பத்தியாக இருந்த தாமிரபரணி அப்படி பேயாறு, சித்தாறு, பாம்பாறு, சேர்வலாறு, இப்படி நிறைய துணையாறுகள்லாம் சேருது. இந்த துணையாறுகள்லாம் சேர்ந்து அப்படி தலையணைக்கு வருது. தலையணையிலேருந்து அடுத்தது நதி உண்ணி கால்வாய் அப்படிம்பாங்க. தலையணை வந்து ஒரு தடுப்பணை, அப்புறம் நதி உண்ணி கால்வாய், அப்புறம் பழவூர், அரிநாயபுரம், அப்படி போதெல்லாம் மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட தடுப்பணைகள். அதையும் தாண்டி அப்புறமா மருதூர் வந்து சிறுவைகுண்டம் தான் வெள்ளக்காரங்காலத்தில் கட்டின தடுப்பணை. அப்புறமா போய் கடலில் கலக்குது புன்னக்காயில். இது குளத்துலேருந்து இது ஆற்றுக்கு போதா நேரா பாசனத்துக்கு, எல்லாமே பாசனத்துக்கு போகுது. ஒரு பிரிவாக பிரித்து பாசனத்துக்கு போகுது.